சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல மீனா இருந்துட்டு ரோகிணிக்கு கால் பண்றாங்க. "உனக்கு நான் நல்லது தானே பண்ணேன். அதுக்குள்ள எதுக்காக நீ என்ன மாட்டி விட்டுட்டு போன? அப்படியே உண்மை தெரிஞ்சாலயோ, நீ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வீட்ல சொல்ல மாட்டேன்னு தானே சொன்ன. ஆனா இப்படி பண்ணிட்டல்ல. கடைசியில உன் புத்திய காமிச்சிட்டல்ல என்கிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிடுறாங்க. "நீ தானே முத்துக்கிட்ட என்னை பத்தின எல்லா விஷயத்தையும் சொன்ன. பின்ன நீங்க மட்டும் சந்தோஷமா வாழணும். நான் மட்டும் மனோஜ் இல்லாமல் தனியாக கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கணுமா? உனக்கு ஒன்று தெரியுமா? நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு நடு ரோட்டில் நிற்கிறேன். வித்யா வீட்டுக்கு போனால் அவங்களும் என்னை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. மகேஸ்வரியோட வீட்டுக்கு போனால் அவங்களும் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. போகிற போக்குடம் இல்லாமல் ரோடாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிடுறாங்க. "நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன்னா அதுக்கு காரணம் நீயும் உன் புருஷனும் தானே" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தேவையில்லாமல் ஏன் மேலே பழைய போடாது. நான் முதல்ல அவர்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவே இல்லை. நானும் சொல்லணும்னு முயற்சி தான் பண்ணினே தவிர, ஆனால் ஒரு விஷயம் கூட என்னால் சொல்ல முடியல. ஆமாம், கிறிஷோட பெரியப்பாவும் பெரியம்மாவும் சென்னைக்கு வந்திருக்காங்க. அவங்க மறுபடியும் இவரோட காரில் தான் ட்ராவலே பண்ணியிருக்காங்க. அப்போ தான் உன்னை பற்றின விஷயத்த இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு ரோகிணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு மறுபடியும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.